படம்டா. படத்தை பற்றி சொல்லுங்கள். படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறா. ஒரு நல்ல டைரக்டர். எனக்கு இந்த படம் கொடுத்தது பெரிய வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை பெரிய படம் நடிக்கணும்னு. ஆனால் இப்போ அட்லீஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கொடுத்ததுக்காச்சும் டேரக்டர் அர்ஜுன் ரோஷுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் என்னோட ரோல் ஹீரோ. ஆக்ஷன் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லா கட்டியும் ஒரு காமெடி ஃபிலிம் அட்லீஸ்ட் ரசித்து சிரிக்கிற ஆள்னா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் முதல் படம் நட்பை பற்றி ஸோ ஐ யூஸ் டு கமெண்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ. அந்த அஜ்மல் எடுத்திருக்க படத்தில் வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு நட்பு அந்த இதில் நடிச்சிருக்கேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமானது அந்த நட்புங்கிற. ஏன்டா சிரிக்கிற? ஒன்றுமே புரியல. அஜ்மல் பாஷா அஜு தெரியும். அவர் தான் ஒரு டேரக்டர். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கெஞ்சி கேட்டுட்டு இருந்தார். ஷார்ட் ஃபிலிமில் ஒரே ஒரு படத்தில் நடிக்க நான் முடியாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது, சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன், எனக்கு நிறையா யூடியூப்பில் ஒர்க்ஸ் இருக்குது அப்படி இப்படி நானும் ஒரு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இப்போ ஒரு 3D படம் எடுத்துருக்காங்க. ஒரு படத்தில் நடிப்பான்னு சொன்னேன் வந்து மொக்க போட்டுட்டு இந்த படத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் தான் வச்சு படம் எடுத்திருக்கேன். மெயினாக அவங்களுக்கு தெரியும் தமிழ் ரிவ்யூ இப்போ வந்து மாஸ்க் பெரிய பண்ணிட்டு இருக்கிறது கனிபாய். அவர் தான் படத்தில் பெரிய கேஎஸ்டி பிக்சர்ஸ் அது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் பல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் தான் ஹக் த ஹேண்ட்ஸம். இவர் ஒரு பெரிய ஆள். ஸோ இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வச்சு எடுத்த படம் தான். இப்போது நம்ம பெரிய ஆக்டர் கனிபாய் வந்து பேசுவார். நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், நான் தான் இங்கே உங்களோட இளைய தளபதி அஜு பேசுகிறேன். ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அட்டகாசமாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சொல்ல போனோம்னா என்னோட டேலண்ட்ஸ் வெளிப்படுத்துறதுக்காக தான் என்னோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் இது. இதில் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனின்னு ஒரு கேரக்டரு, ஃபிரோஸ்னு ஒரு கேரக்டர், அக்குன்னு ஒரு கேரக்டர், ஃபைசல்னு ஒரு கேரக்டர், தௌஃபிக்னு ஒரு கேரக்டர், ஜவாத்னு ஒரு கேரக்டர், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ராசின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் ரஹ்மான் ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பல கேரக்டர்ஸ் உருவாக்கி ஒரு படத்தை நான் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் டன் முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஆளுக்கு மெசேஜ் கொடுக்குறதுக்காக தான் இந்த படம் எடுத்தது. என் லைஃப் உண்மையில் நடந்தது. ஆக்சுவலி எனக்கே இந்த படத்தில் நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை டீஸ் பண்ணிட்டோ என்னை கேவலப்படுத்திட்டோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அதுக்காக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை டீஸ் பண்ணுறத பற்றி தான் இந்த கதையை. ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவனை பற்றி ஓவராக பேசிகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் அவனால் இந்த படத்தில் நிறைய சண்டைகள் எல்லாமே வரும். இந்த படம் ஃபுல்லாக முழுக்க ஒரே கிளாஸ் ரூம்லேயோ ஒரு நாளில் எடுத்த படம் இது. பாதி நாள் முடிஞ்சு போச்சு, பாதி நேரம் முடிஞ்சு போச்சு. படம் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி டன். கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நான் கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமாக எடுத்துருக்கேன். ஸோ மற்ற ஆக்டர்ஸ் பேசுவாங்க. நான் தான் இந்த தம்பி கடை மூட்டில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து டீஸ் பண்ணி அவன் நல்லா இருக்க டேலண்ட்டை கூட விடாமல் டீஸ் பண்ணி அவனுக்கு தரமற்ற ஆகிறது தான் அந்த பழைய கதை. அவன் எப்படி வெளியே அந்த இதுலேருந்து ஃபீல்ட்லேருந்து வெளியே வரணும்னு காமிக்கலாம். இதை எடுத்த டேரக்டர் அஜ்மல் பாஷா அஜு ஆக்சுவலி ஃபேமஸான ஒரு டேரக்டர் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கனி ஒருத்தர் இங்கே ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு. எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் என்னன்னா அவரும் ஒரு டேரக்டர் தான். ஆனால் ஃப்ரெண்டாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதான் தௌஃபிக்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஜவாது அது மாதிரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் ஜவாத் ராசி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இந்த படம் எடுத்துருக்காங்க. இந்த படம் எப்பயுமே வந்து ஃபேமஸ் ஆகும். மெயின் என்னன்னு சொல்ல இவர் இவ்வளோ நேரம் என்ன மொக்க போட்டாருன்னா கனின்னு ஒரு மெயில் ஆக்டர் இருக்காரு. அவர் கூட தான் அதிகமாக வருவார். அந்த சமயத்தில் நம்ம ஜவாதுன்னு ஒரு ஆக்டர் அவர் இப்போ வந்து பேசுவார். அப்படின்னு அவரை
அவரும் இந்த படத்துல வந்து வில்லனா காமிச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்ல வராது. இவ்வளவு நேரம் போட்டது இதுதான். உண்மையா பேசுவா. சண்டை சீன் தான் இந்த படத்துல இருக்குது. அதனால நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூபா கட்டு. இப்போ நீ வந்து பேசு. அதான் ஜவாத் பேசுறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் ஏபி பிக்சர் மூலியமா எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் நான் நினச்ச மறுபடி அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெகா ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதனால எனக்கு அஜ்மல் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நான் இன்னொரு படம் நடிச்சு முடிச்சிட்டேன். அதாவது தம்பி கொஞ்சம் கதையை மூடிட்டு உள்ள படம். அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஸ்டோரி தான், பிடிச்ச மாதிரி இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னாங்க, இவர் வந்து என்னோட வில்லன் கேரக்டர். நான் கேரக்டர்ல வந்து ஒரு வில்லன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை பத்தி சொல்ல போனோம்னா, இவர் வந்து ஒரு கெட்டவனா காமிப்போம், ஆனால் கடைசியில் நல்லவராக மாறிடுவாரு. நல்லவராக கப்போ அவனை கடைசியில் கெட்டவனாக மாறிடுவாரு. ஸோ இவர் ரெண்டும் கலந்த மனிதன். கண்டினியூ. அவ்வளோதான். பார்த்து என்னை ரசிக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா உலகத்துலேயும் நான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இவர் ரொம்ப நல்லா நடிக்கிற நடிகர். படம் பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துல நான் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறேன். என்னதான் ஃபுல் வில்லனா காமிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏபி பிக்சருக்கு கொலவரின்னு என்னதான் ஃபுல்லா ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் தான் உண்மையான வில்லன் கிளாஸ்லயே. அவரும் ஹீரோவா காமிச்சிட்டு என்ன ஒரு வில்லனா காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 40 டேஸ் ஷூட்டிங் போச்சு. 40 டேஸ் ஷூட்டிங்ல நிறைய சம்பவம் பிரின்சிபல் கிட்ட மாட்டிக்கிட்டோம் ஷூட்டிங்ல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாரும் நான் கணின்னு சொன்ன உடனே இவர் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா, வில்லன் போன மாதிரி. துப்பாக்கி படம் வில்லன் பார்த்துருக்கீங்க, அவர் தான் இருப்பாரு. படத்தில் வந்து இவர் சொன்ன மாதிரி வில்லன் சொல்லிட்டு இருக்கோம். பட் இவர் கடைசியில் நல்லவராக மாறிடுவார். அவருக்கே தெரியாது நல்லவரா கெட்டவரா, இவருக்கே தெரியாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் உதவி பண்ணி எனக்கு நடிக்க வராது, நடிக்க நடந்துச்சு. ஏபி பிக்சர்ஸ்ல எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா டிசம்பர் 30 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கை கட்டி ரசிங்க, முடிங்க பிடிச்சிருக்கா. ஸ்டார்டிங் மார்னிங் வியூவர்ஸ். ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு நண்பர்கள் பற்றி உள்ள படம், நட்பு பற்றி உள்ள படம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, அதோட கரெக்ட் மீனிங் வந்து சொல்லித்தரும். இந்த படத்தில் வந்து வில்லன்ஸ் அது கனியும் ஜவாதும் அவங்கள நம்ம அந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்கள் குரூப்லேயும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்லேயும். ஸோ அந்த குரூப்பில் இருந்து அந்த திருந்தலாம், அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு திருந்தலாம். சம்டைம்ஸ் திஸ் இஸ் சான்ஸ் யூனோ. அப்புறமா சொல்லணும்னா இந்த அஜ்மல் அவங்க வந்து இந்த படத்தை பற்றி எடுத்தது, கஷ்டப்பட்டது, இந்த கிளாஸில் கஷ்டப்பட்டது, அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஹீரோ எஸ்பெஷலி மாஸ்டர் ஃபிரோஸ் அவங்க நடிச்சதுலாம் எல்லாருக்கும் பிடிக்கும். நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்தா உங்களுக்கு நல்லது, அதுவும் அதே மாதிரி கேங் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நல்லது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.